ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பலவீனங்களையும் நோய்களையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் அருமை ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய உள்ளம் ஆனந்த பரவசமடைகிறது. நம்முடைய கண்கள் ஆனந்த கண்ணீரை பொழிகின்றது. அவரை போல நம்மை நேசிக்கிறவர்கள் வேறு யாருமே இல்லை. மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நோய்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இந்த உலகில் ஒருவர் பலவீனங்களை ஏற்றுக்கொள்பவர் வேறு ஒருவருமே இல்லை. பணம் இருந்தால் அதை பங்கு போட மட்டும் அநேகர் வருவார்கள். ஒருவருடைய வேதனைகளையும் கண்ணீரையும் நோய்களையும் ஏற்றுக்கொள்ளவோ மனிதர் யாருமே இல்லை என்பதை உலக நிலை. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய துயர நேரத்தில் உங்களை ஆறுதல் படுத்த ஒருவர் கூட இல்லாமல் போகலாம். ஆனால் உங்களை உள்ளன்போடு நேசிக்கிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்காக சவுக்கினால் அடிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நம்முடைய நோய்களையும் வியாதிகளையும் இயேசு சுமந்து ஏற்றுக்கொண்டதின் அடையாளமே அவருடைய காயங்களும் தழும்புகளும். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி இயேசு தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள், இயேசு உங்களை குணமாக்குவார். பிரியமானவர்களே, இயேசு ஏற்கனவே நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். நீங்கள் துயரத்தோடு வாழ வேண்டியதில்லை. கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். அங்கே உங்களுக்கு ஆறுதல் உண்டு, உங்களுக்கு விடுதலை உண்டு, உங்களுக்கு ஆரோக்கியமும் உண்டு. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா, நாங்கள் பாவத்தோடு அழிவதை நீர் விரும்பாதவர். எங்களை குணமாக்கும். எங்கள் வாழ்வை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அப்பா, இருதய நோயினால், பிபியினால், வாழ்வு அடைப்புகளினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் தேவரீர் ஆரோக்கியம் தந்தள்ளி இதய துடிப்புகள், வாழ்வுகள், இரத்த ஓட்டங்கள் சீராகவும் இதயம் நன்கு செயல்படவும் செய்து அவர்கள் தீர்க்காயுசுடன் வாழ தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இச்சைகள் நிறைந்த உலகில் வாழுகிற நாங்கள் பாவமும் பழுதும் நிறைந்தவர்களாக உமது சந்நிதியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் சுபாவத்தினால் நாங்கள் செய்கிற புத்தீனமான காரியங்களை எங்களுக்கு மன்னித்து பாவக்கரைகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் மனக்காயங்களிலிருந்தும் எங்களை சுத்திகரித்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களின் உள்ளத்தின் இயக்கங்களை, கவலைகளை மாற்றி தேவ சமாதானமான மகிழ்வான வாழ்க்கை வாழ தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் வறுமை, வேதனை, துன்பம் மற்றும் ஆசீர்வாத தடைகள் அகற்றி நன்மைகளை பெற்று அனுபவிக்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி காக்கப்படவும், போதை அடிமைத்தனத்தில் சிக்காதபடி தங்களை காத்து கொள்ளவும், பெண் குழந்தைகள் பாதுகாப்பாய் வாழவும், பாலிய இச்சைகளுக்கு வன்கொடுமைகளுக்கும் பிள்ளைகள் ஆளாகாமல் காத்து கொள்ளப்படவும் தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்தகாரத்திலும் அஞ்ஞானத்திலும் அறிவீனத்திலும் மூழ்கி இருக்கும் மக்கள் விடுவிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேவனே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்புடன் பயணம் செய்யவும், ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், வாகனம் ஓட்டுகிறவர்கள் ஞானமாய் கவனமாய் ஆபத்தின்றி வாகனங்களை ஓட்டவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் தங்கள் வீண் செலவினங்களை தவிர்க்கவும், அவர்கள் துன்பம் துடைக்கப்படவும், கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வழிகள் கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம். நெடுங்காலமாய் பற்பல வியாதிகளினால் உடல் பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகிறவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைத்திடவும் கர்த்தர் உமது தழும்புகளால் அவர்களை குணப்படுத்தி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், கலப்படம் செய்கிறவர்கள், கடத்தல்காரர்கள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், வரதட்சணை கொடுமை செய்கிறவர்கள், பண மோசடி செய்கிறவர்கள், லஞ்சம் வாங்குகிறவர்கள், ஊழல் செய்கிறவர்கள், விபச்சாரக்காரர்கள், வேசிக்கல்லர்கள், திருடர், பொய்யர் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் கர்த்தருடைய பலத்த கரம் ஒவ்வொருவரோடும் இடைபடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, புதிதாக தொழில் துவங்க இருப்போர், வாகனம், வீடு, மனை வாங்குவோர், விற்போருக்கு உங்கள் ஆலோசனை அனுகிரகம் வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், பொருளாதாரம் மேம்படவும், தொழில் வளம் பெருகவும், தேசத்துக்கு விரோதமாக பயங்கரவாத சக்திகள் கிரியை செய்யாதவாறு தடுக்கப்படவும், தமிழகத்தில் ஆளுகிறவர்களுக்கு ஏற்ற ஞானம் கிருபை தந்து ஆலோசனை தந்து அமைதியான, ஊழல் இல்லாத, லஞ்சமில்லாத ஆட்சி நடைபெறவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆலய ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற மக்கள் தேவ சத்தம் கேட்க, தேவ சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்க, தங்களை ஆராய்ந்து அறிய மனம் திரும்ப
பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெற, கவலை கண்ணீர் கஷ்டங்களோடு கலந்து கொள்ளுகிறவர்கள் அற்புத விடுதலையை பெற்று அனுபவிக்க தேவன் வழிநடத்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.